தமிழ் ஃப்ளைட் சொந்தங்கள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த பேக்ரவுண்டை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் லண்டனில் நிற்கிறேன்னு சொல்லி. அது சரி, பின்னுக்கு என்ன எவ்வளோ ஆம்புலன்ஸ் நிற்குது, நிறையவே ஆம்புலன்ஸ் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எஸ், நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் நிற்கிறேன். லண்டனில் பயங்கர ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல், கைஸ் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹிஸ்ட்ரியில் வந்து ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் என்று சொல்லி. ஸோ அவாவோட சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல். அப்போ இந்த ஹாஸ்பிட்டலை தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஹாஸ்பிட்டல் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங். அதாவது இந்த லண்டனில் மட்டும் இல்லாமல் இந்த யூகேலேயே மிகவும் உயரமான பில்டிங். எஸ், த டாலஸ்ட் பில்டிங் இன் த யூகே. அதை தாண்டி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதை வந்து சும்மா காட்டினா நல்லா இருக்காது, ஒரு நல்ல மியூசிக்கோட நல்ல ஒரு எஃபெக்டோட பார்த்தா தான் நல்லா இருக்கும். இதோ உங்களுக்காக. எஸ், இந்த பில்டிங்கினுடைய பேர் வந்து த ஷார்ட் என்ற பில்டிங் சென்ட்ரல் லண்டனில் இருக்குது. லண்டன் பிரிட்ஜ் அண்டர் கிரவுண்டுக்கு பக்கத்துலேன்னு சொல்ல முடியாது, அதுக்கு மேலே தான் கட்டி இருக்குது. ஸோ இந்த ஒரு டவரை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். டவரில் ஏற போகிறோம், டவரோட உச்சிக்கு போகிறோம், உள்ளுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதை போய் பார்க்க முதல் உங்களோட ஒரு சில விஷயங்கள் கதைக்க வேண்டியிருக்குது. அது சரி, நான் பாட்டுக்கு வீடியோவாக போட்டுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் வர பார்த்துட்டு இருக்கிறீங்க. நாங்கள் ஒன்றுமே கதைச்சதே இல்லை இது வரைக்கும். எஸ், போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஓகேயா, ஒளிப்பதிவு நல்லா இருக்கா, நான் கதைக்கிறது நல்லா இருக்கா, என்ன ஏதுன்னு சொல்லி ஏதாவது சொன்னீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேர் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லி கொண்டு வாரீங்கள், பாராட்டி கொண்டு வாரீங்கள், எல்லாம் ஓகே தான். வேறு ஏதாவது குறை நிறைகள், ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது செய்யணுமா, என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்றபடி நான் செய்வேன். ஓகே, இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிற இந்த பில்டிங் வந்து யூகேலேயே மிகவும் உயரமான பில்டிங். இந்த யூரோப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4வது உயரமான பில்டிங். இதுக்கு முன்னுக்கு 3 பில்டிங்ஸ் இருக்குது. சரி, அதை நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். இது வந்து யூகேலேயே டாலஸ்ட் பில்டிங். ஓகேவா, யூகேலேயே மிகவும் உயரமான பில்டிங். இதனுடைய பேர் வந்து த ஷார்ட். இது வந்து எப்போ கட்ட ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னால் 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஆரம்பித்து 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஃபுல்லாக கட்டி முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2012ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இது ஓப்பன் பண்ணி வைக்கப்படுது இந்த பில்டிங். சரியா, இந்த பில்டிங் இருக்கிற இடமே வந்து லண்டனுடைய இதயம் என்று சொல்லலாம். லண்டனுடைய இதயம். இந்த பில்டிங்கை வந்து கட்டைக்குள்ளே, த ஷார்ட்டை வந்து கட்டைக்குள்ளே இந்த மீடியாக்கள் எல்லாம் வந்து என்ன சொன்னதுன்னு சொன்னால், இது வந்து கிட்டத்தட்ட இந்த இதயத்தை வந்து ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ஆப்ரேஷன் செய்கிற மாதிரி. ஏன் சொல்லுங்க ஆகும், கீழே வந்து அண்டர் கிரவுண்ட், லண்டன் பிரிட்ஜ் அண்டர் கிரவுண்ட் வந்து 100-150 வருஷத்துக்கு மேலே இதில் அண்டர் கிரவுண்ட் இருக்குது. அதுவும் ஒரு லைன் 2 லைன் இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய லைன்ஸ் அங்கேயும் இங்கேயும் குறுக்காலை மரக்காலை ஓடிக்கொண்டு இருக்குது. எனவே அதுக்கு மேலே இவ்வளோ உயரத்தில் இது வந்து 95 மாடி மொத்தம். இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 309.6 மீட்டர், 309.6 மீட்டர் உயரம். எனவே இவ்வளோ உயரமான ஒரு கட்டிடத்தை வந்து கீழே அவ்வளோ நிலத்துக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அதுக்கு மேலே கட்டுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை தானே. எனவே வந்து இதயத்தை ஓப்பன் பண்ணி அதில் சர்ஜரி செய்கிற மாதிரி தான் இந்த கட்டிட வேலை என்று சொல்லி அந்த காலத்தில் ஊடகங்கள் எல்லாம் செய்தி வந்ததாம். இது வந்து மொத்தம் 95 மாடி. இதனோட உயரம் வந்து 95 மாடி. ஆனால் 72 மாடி வரைக்கும் தான் பாவனையில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்குது, அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று இருக்குது, ஷங்க்ரி லான்னு சொல்லி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று இருக்குது. அதை விட ஒரு சில ஆட்களோட வீடுகளும் இங்கே இருக்காங்க. நினைக்கிறேன் பெரிய பெரிய பணக்காரர் ஊரடங்கு. எனவே இதுக்குள்ளே வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கி அங்கேயே வசிக்கணும். எனவே இப்படியான விஷயங்களை கொண்டது. இதுக்கு இன்னும் ஒரு பேர் ஒன்று இருக்குது, வெர்டிக்கல் சிட்டி என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் ஒரு சாதாரணமான சிட்டிக்குள்ளே வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அவெல்லாம் வந்து வெர்டிக்கலாக இருக்குது. அதனால் வந்து வெர்டிக்கல் சிட்டி என்று சொல்லி இதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது. இதனுடைய டிசைனர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அவருடைய பேர் வந்து ரென்சோ பியானோன்றது இத்தாலியில் பயங்கர ஃபேமஸான ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு ஆள். அவர் தான் இதை டிசைன் பண்ணி இதை உருவாக்கினவர். அதிலே ஒரு குட்டி கதை ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், அப்போ இந்த பில்டிங் கட்டணும்னு முடிவெடுத்த பிறகு ரென்சோ பியானோவுக்கு வந்து சொல்லியாச்சு, இந்த மாதிரி
நாங்கள் லண்டனில் வந்து யூகேலேயே மிகவும் உயரமான பில்டிங் ஒன்று கட்ட போகிறோம், ஒரு பிளான் ஒன்று வச்சுக்கிறோம். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு டிசைன் ஒன்றை போட்டுத்தாங்க, ஒரு நல்ல வடிவான டிசைன் ஒன்றை போட்டுத்தாங்கன்னு சொல்லி அவர் சொல்லியாச்சு. அவர் இத்தாலியிலேருந்து யோசிச்சு பார்த்தார். நான் இந்த அமல்ஃபி தொப்பி போட்டுக்கொண்டு வந்ததுக்கு காரணமும் அதுதான், அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்போம்னு சொல்லி. அதனால தான் நடு லண்டனுக்குள்ளே வந்து இத்தாலி தொப்பி போட்டுக்கிறேன். இட்ஸ் ஓகே. புதுசாக ஒரு பில்டிங் ஒன்றை கட்டணும், இது வரைக்கும் உலகத்தில் இல்லாத மாதிரி ஒரு வித்தியாசமாக கட்டணும், எப்படி கட்டலாம்னு சொல்லி அவர் மண்டையை உடைச்சொன்று இருக்கும்போது இத்தாலியிலேருந்து யோசிச்சு பார்த்தார், சரி வரையில். அதுக்கு பிறகு அங்கேருந்து வெளிக்கிட்டு ஜெர்மனிக்கு போகிறார். பக்கத்து நாடு ஜெர்மனிக்கு போயிட்டு பெர்லின் நகருக்கு போயிட்டு அங்கே வந்து இந்த பில்டிங் கட்டுறதுக்கு பொறுப்பான கண்ட்ராக்டர்ஸ் தானே அவையில் வந்து மீட் பண்ணி ஒரு காஃபி ஷாப்பில் இருந்து மீட் பண்ணி கதைக்கு நம்ம என்ன பில்டிங் கட்டலாம், எப்படி கட்டலாம்னு சொல்லி அவருக்கும் ஐடியா வரையில. அப்போ என்ன செய்யறாரு, இந்த கை துடைக்கிற நெப்கின்ஸ் இருக்குது தானே, ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்குது தானே நெப்கின்ஸ், அந்த ஒரு நெப்கின் எடுத்து அதில் வந்து சும்மா பேனியால் கீறி பார்க்குறாரு, ஏதாவது உருவங்கள் வருதான்னு சொல்லி. அந்த ஸ்பாட்டில் அவருக்கு வந்த உருவம் தான் இந்த உருவம். பிறகு அதையே அப்படியே பிக்கப் பண்ணி டெவலப் பண்ணி பிறகு அந்த பில்டிங் ஓனர்ஸுக்கு வந்து காட்டின போது அவைக்கு பயங்கர சந்தோஷமாக போயிட்டுது. ஓஹோ, இந்த பில்டிங் வந்து நல்லா இருக்குது, இதையே டெவலப் பண்ணுவோம்னு சொல்லி அப்படி கட்டப்பட்டதான் இந்த த ஷார்ட் பில்டிங். ஓகேவா? இன்னும் ஒரு முக்கியமான கதையொன்று இருக்குது, அதுதான் நரிக்கதை. அந்த நரிக்கதை என்னன்றதை நான் அங்கே வச்சு உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் பார்த்துட்டு வெளியால் வந்து சொல்கிறேன். இந்த பில்டிங்குக்கும் நரிக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு ஒன்று இருக்குது. போகலாமா? Hello. Can I see the... Yeah, we go. Just the one? Yes. Thank you. Europe, jump on board. Thank you very much. Get on board, please, sir. Thank you. Thank you very much. Let me ask people. Thank you. We'll be up there. No necesito más. எப்படி இருக்கு இந்த இடம்? ஸோ இப்போ நாங்கள் வந்து 68வது மாடியில் நிற்கிறோம். இந்த இடமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னென்னு சொன்னால் முதல் 33 மாடி வந்து ஒரு லிஃப்ட். என்னென்னு சொன்னால் இந்த பில்டிங் வந்து ஒரு நேரான பில்டிங் இல்லை தானே, ஒரு ஈஃபில் டவர் மாதிரி இப்படி ஒரு கூரான பில்டிங் தானே. ஸோ கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரே லிஃப்ட் வைக்கிறது வந்து இம்பாசிபிள். ஸோ ஈஃபில் டவரில் எப்படி 2 லிஃப்ட் இருக்கோ, பாதி தூரம் ஒரு லிஃப்ட், பிறகு நடுவில் இன்னும் ஒரு லிஃப்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 33 மாடிக்கு வந்து ஒரு லிஃப்ட்டும், அதுக்கு பிறகு இன்னும் ஒரு லிஃப்ட்லேயும் வந்து நாங்கள் இதை சுற்றி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், அங்கங்கே பெரிய ரெஸ்டாரண்ட் இல்லை, சின்ன சின்ன ஸ்டோல்கள் மாதிரி வச்சு அதில் வந்து வைனுகள், காஃபீஸ், மற்ற சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் அதெல்லாம் விற்று கொண்டிருக்கணும். இந்த இடமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா நாங்கள் மேக்ஸிமம் 72வது மாடி வரைக்கும் போகலாம், 72க்கு. ஸோ 68ல் இருந்து இப்போ வந்து மேலே ஏறி போய் கொண்டிருக்கிறேன்.
69 70. இதுதான் அந்த ஓப்பன் ஸ்பேஸாக. Yeah, but then we should look somewhere. ஸோ இதுதான் 72வது மாடி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் ஸ்பேஸ்ன்னு போட்டிருந்தது. ஆனால் ஓப்பன் தான், ஆனால் ஓப்பன் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் சொல்லலாம். ஓப்பன் சொல்லி ஃபுல்லாக ஓப்பன் இல்லை. இங்கே பாருங்கள் கண்ணாடி இருக்குது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ மழை பெய்தால் இதில் வந்து தண்ணி படும் அந்த மாதிரி. மேலே ஓப்பன் இருக்கே தவிர கீழே ஓப்பன் இல்லை. பாருங்கள் மேலே காட்டுறேன், தெரியுதோ தெரியல. ஸோ இதுதான் நான் இந்த ஓப்பன். ஸோ நான் நினச்சேன் இந்த கண்ணாடின்ற டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஓப்பனாக வந்து எல்லா சீன்ஸையும் வந்து நல்ல வடிவாக ஷூட் பண்ணலாம்னு சொல்லி. ஆனால் கண்ணாடி இருக்குது. ஸோ இப்போ தூரம் வந்துட்டு இதில் ஒரு மொக்கைல் குடி கட்டி போனால் அப்படி. There you go. Thank you very much. No problem. Thank you. Who's next? நான் என்ன வாங்கினேன்னு சொன்னேன், இங்கே பாருங்கள், ஒரு மொக்டைல் வந்து வாங்கினேன். இதனுடைய பேர் வந்து போபா பெர்ஸ்ட். போபா பெர்ஸ்ட்ன்னு சொல்லி இதனுடைய விலை வந்து 8 பவுண்ட்ஸ். குடிச்சுப்போம் அப்படி இருந்து. நல்லா நல்லா இருக்குது. இந்த நாங்கள் வந்து பிளாக் சிஏக்குள்ளே வந்து ஒவ்வொரு சாப்பாட்டையும் சாப்பிட்டு பார்த்துட்டு அல்லது ஒவ்வொரு ட்ரிங்க்ஸையும் வந்து குடிச்சு பார்த்துட்டு அது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்கிறது. அதுக்காக சொல்லியது உண்மையாகவே நல்லா இருக்குது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ட்ரெக்ஸில் தான் வந்து சன்செட். ஸோ இன்னும் ஒரு காமன் தேர்தலில் வந்து சன்செட் ஆக போகுது. ஸோ அதை பார்க்க தான் இவ்வளோ பேர் நிற்கிறேன் கூட்டமாக. சன்செட் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ நல்ல வடிவாக ஷார்ட் டவரை பார்த்துட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து நல்லா இருந்தது, உண்மையாகவே நல்லா இருந்தது. என்னென்னு சொன்னால் லண்டனில் மட்டும் இல்லாமல் யூகேலேயே மிகவும் உயரமான பில்டிங். ஸோ இதில் வந்து ஏறி டொப்பில் பார்க்கக்குள்ள வந்து முழு லண்டனையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட 40 மைல் 360 பாகையில் 40 மைல் தொலைவுக்கு பார்க்கலாம்னு சொல்லி ஆல்மோஸ்ட் லண்டனில் இருக்கக்கூடிய எல்லா லேண்ட்மார்க்ஸ், முக்கியமான கட்டடங்கள், அது டவர் பிரிட்ஜாக இருக்கலாம் அல்லது லண்டன் ஐயாக இருக்கலாம், மற்ற ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ், டவர் ஆஃப் லண்டன், இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரெயின்ஸ் எல்லாமே வந்து ஊந்து கொண்டு போகிறது, அந்த மாதிரி காட்சியெல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ 360 பாகையில் கிட்டத்தட்ட 40 மைல் தொலைவு. பிறகு கீழே இறங்கி விரைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சொவனியர் ஷாப். அதில் வந்து நான் ஒரு நோட் புக் கொண்டு போயிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நோட் புக் தான். இதோட விலை வந்து 12 பவுண்ட்ஸ். எனவே நான் நோட் புக் வந்து எனக்கு தேவைதான நியூஸ்கள் அதில் எழுதுறதுக்கு. ஸோ இங்கே வந்து பார்க்குறது வேர்த்தாண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒருக்கா வந்து பார்க்கலாம், அப்படி தான் சொல்ல முடியும். ஒருக்கா வந்து பார்க்கலாம், முழு லண்டனையும் நீங்கள் ஒருக்கா பார்க்கலாம். ஒரு மெமரியாக இருக்கும், வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து. ஸோ நான் இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் ஒரு நரிக்கதை என்று சொல்லணும்னு சொல்லி. அது என்ன நரிக்கதை என்று சொன்னால், இந்த பில்டிங் வந்து கட்டப்பட்டு கொண்டு கேட்குள்ள என்ன நடந்திருக்குன்னு சொன்னால்,
ஒரு நாள் ஒரு நரி உண்டு. உங்களுக்கு தெரியும் லண்டனில் வந்து நரி வந்து பயங்கர ஃபேமஸ். லண்டன் முழுக்கவே நரிகள் இருக்குது. சில வெளிநாடுகள் இருக்கிறவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், லண்டன் முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் நரி தான் எங்கே பார்த்தாலும். இப்போ நாங்கள் ஊரில் வந்து ரோட்டில் வந்து நாய்கள் பார்க்குற மாதிரி இங்கே வந்து எல்லா இடம் நரிகள் தான். ரோட்டில் நிற்காது, இருந்தாலும் இரவு நேரத்தில் ரோட்டில் எல்லாம் ஓடி திருவினோம், குறுக்கால மறுக்கால ஓடி திருவினோம். லண்டன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நரிகள் தான். சரியோ, அப்போ வந்து இந்த பில்டிங் கட்டி கொண்டு கேட்குள்ள ஒரு நாள் என்ன செய்ய ஒரு நரி பிள்ளையார். அப்போ உள்ளுக்குள்ளே வந்து படிகள் கட்டியாச்சு, லிஃப்ட் வைக்கையில் படிகள் கட்டியாச்சு. அந்த படி வழியாக ஏறி மேலே 75வது மாடிக்கு போயிட்டு அங்கே என்ன செய்யக்காருன்னு சொன்னால் அங்கே ஒரு இடத்துல போய் இருந்துக்கார். அந்த பில்டிங் ஒர்க் நடந்துட்டு கேட்கக்கூட தெரிந்தானே, ஒரு கஞ்சலாக குப்பையாக இருக்குன்னு தானே, அதுக்குள்ளே போய் இருந்துட்டார். சரியா, அப்போ ஒர்க் பண்ணுறாக்கள் பார்த்தா ஒரு நாள் மேலே போய் பார்த்தா அங்கே 75வது மாடியில் இந்த நரி பிள்ளையார் படுத்து கிடக்கிறார். சரியோ, இப்போ இவர் எப்படி அகற்றுன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாக போயிட்டுது. பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு நரிக்கு ஒரு பேர் வச்சினோம். இங்கே வேலை செய்கிறாக்கள் வந்து ஒரு பேர் வச்சது ரோமியோன்னு சொல்லி. ஸோ ரோமியோ ஃபாக்ஸ் என்று சொல்லி அதுக்கு பேர் வச்சு பிறகு இங்கே இந்த கவுன்சில், இந்த பகுதிக்கு பொறுப்பாக இருக்கிற கவுன்சில், இந்த மிருகங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து 2 கிழமை 14 நாட்கள் போராடி என்னென்னு சொன்னால் நிறைய கலைக்கிறாது. கலைச்சி அங்கேருந்து பொத்தனுக்கு கீழே விழுந்து விட்டுரும். ஏன்னா பில்டிங் ஒர்க் வந்து முடியலை. அப்போ வந்து துரத்தவும் இல்லாது, கலைக்கவும் இல்லாது, நிறைய வந்து விரட்டவும் இல்லாது. அந்த சொல்லுவோமே நரி விரட்டுன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் விரட்ட முடியாது. அப்போ மெதுவாக போய் தடவி 2 கிழமை டைம் எடுத்து அதுக்கெல்லாம் நிறைய பேரை கொண்டு வந்து போட்டு மெதுவாக போய் அந்த நரியை ஒரு மாதிரி பிடிச்சி 2 கிழமை கழித்து அந்த நரியை பிடிச்சி கொண்டு பத்திரமா ஒரு ரோட்டில் இறக்கி விட்டதாம். அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி அந்த காலத்தில். இந்த நரி எப்போ பிடிக்கிறதுன்னு சொல்லி எல்லா மீடியாக்களையும் வந்து அந்த காலத்தில் பரவலாக செய்தி அடிபட்டதாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கிழமை கழித்து அந்த நரியை மீட்டு கொண்டு போய் நான் நினைக்கிறேன் பெர்மன்சே என்று சொல்லி அந்த ரோட்டின் பேர் சரியாக தெரியல, பெர்மன்சே தான் ஞாபகமாக இருக்குது, கீழே போட்டுக்கிறேன். அந்த ரோட்டில் கொண்டு போய் விட்டு அப்பாடான்னு சொல்லி அந்த பிரச்சனை முடிஞ்சுது. எனவே இந்த கட்டிடத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இந்த கட்டிடத்தில் வசிக்கணும், நிறைய பில்டிங்ஸ் இருக்குது, ஆஃபீஸர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த கட்டிடத்தினுடைய முதலாவது டெனன்ட், முதலாவது குடியிருப்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது அந்த ரோமியோன்னு சொல்லப்படுற நரிதான். நான் உங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லணும், இதில் வந்து நிறைய ஆஃபீஸர்ஸ் இங்கே பாருங்கள், பின்ன திரும்பி நான் தெரியும் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்குன்னு சொன்னால் தானே. இந்த நிறைய ஆஃபீஸர்ஸில் வந்து ஏதோ கணக்க கம்பெனி எல்லாம் இருக்குது, அந்த கம்பெனி இந்த கம்பெனின்னு சொல்லி அது பெருசாக ஃபேமஸ் இல்லை எல்லாமே. ஆனால் ஒரே ஒரு கம்பெனின்னு சொல்ல முடியாது, ஒரே ஒரு ஆஃபீஸ் இங்கே இருக்குது, அது வேர்ல்டு ஃபேமஸ். எதை சொல்லுங்க அப்போ? அல் ஜசீரா தொலைக்காட்சி. எஸ், அல் ஜசீரா டிவியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே தான் இருக்குது. மேபி இங்கேருந்து தான் டெலிகாஸ்ட் பண்ணி நம்ம என்ன தெரியல, ஆனால் இங்கே தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அதுதான் எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாப்புலரான ஒரு ஆஃபீஸ் என்று சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்த காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த த ஷார்ட் டவர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லண்டன் வியூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி இங்கே வந்து பாருங்கள், லண்டனுக்கு வரைக்குள்ளே வந்து பாருங்க. ஆனால் டிக்கெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், 30 பவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ ஆனால் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும், முழு லண்டனையும் பார்க்கணும்னு சொன்னால் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிக்கிறேன். மறக்க வேண்டாம், ஒவ்வொரு புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் UK நேரம் பகல் 2 மணிக்கு சொன்ன டைமுக்கு வீடியோ வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழ் ஃப்ளைட்ஸ் தொடர்ந்து பறக்கும்.